நம்ம ப்ரௌனி பண்ண ஆரம்பிச்சதுமே நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்டர் இது 1 கேஜியில் டார்க் சாக்லேட் ப்ரௌனி பண்ணோம். இவங்களுக்கு பர்த்டேங்கிறனால ஸ்லாபாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து நம்ம ப்ரௌனி டேஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தோம். சாம்பிளுக்கு ஃப்ரெண்ட் சைடில் ஃபேமிலி சைட்லலாம் கொடுத்து ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக்கு அப்புறம் நானும் ஹஸ்பண்டும் இதை கான்ஃபிடென்ட்டாக பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து நம்மளுக்கு என்றைக்குமே ஸ்பெஷல் தான். ஏன்னா நம்ம அதை பார்த்து பார்த்து ரொம்ப கவனமாக பண்ணிகிட்ருப்போம். இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணும்னு சொல்லி நிறைய ரெஃபரன்ஸ் இமேஜ்லாம் காட்டி ஓகே அவங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலான்னு கேட்டிருந்தேன். இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நான் எனக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அதை தான் நீங்கள் பண்ணணும், வேறு என்ன மாதிரி பண்ணாலுமே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னடா இவ்வளோ டிமாண்டிங்காக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தேன். இவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா நிறைய சாக்கோ சிப்ஸ்லாம் ஆட் பண்ணி ஃபுல்லாகவே சாக்லேட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் நிறைய ஸ்பைடர்மேன் ஸ்டிக்கர்ஸ்லாம் தாராளமாக இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லி அவங்க கேட்ட மாதிரியே ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி அவங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து காமிச்சேன். என்னடா இவ்வளோ டிமாண்டிங்கான கஸ்டமர்னு சொல்கிறாங்களே, அது யாருன்னு பார்க்காதீங்க, அது என் பையன் தான்.